ரெண்டாவதுங்கம்மா உங்களுக்கு சீக்வன்ஸ் ஒர்க் சொல்லித்தர போகிறேன் உங்களுக்கு. இதில் வந்து நீங்கள் சுகர் பீடோட நீடில் எடுத்துட்டாலும் சரி, ஜரி த்ரெட் நீடில் எடுத்துட்டாலும் சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த சீக்வன்ஸ்குள்ளே போனால் போதும் உங்களுக்கு. இப்படி எடுத்துக்குங்க கையில், இந்த கை இது மையமாக இப்படி வச்சு இப்படி எடுத்துக்குங்க. இப்படி எடுத்திங்கன்னா கொஞ்சம் நல்லா உள்ளே போகும். ஒரு போகிற அளவுக்கு எடுத்துக்குங்க. ஃபஸ்ட்டு ஒரு தடவை குத்தி எடுத்துட்டு ரெண்டாவது ஒன்று பாருங்கள், ஒன்றொன்னா தான் போடணும். இதுவே நிறைய போடக்கூடாது. ஒரு ஸ்கேலில் ஒரு கோடு போட்டு ஒவ்வொன்றா அதுக்கு மேலே அப்படியே படிஞ்ச மாதிரி. இது வந்து உங்களுக்கு பார்டர்லேயும் போடலாம், உங்களுக்கு நிறைய விஷயத்துக்கு இது யூஸ் ஆகும். ஒன்றொன்னா போடுங்க. குத்தி குத்தி கொஞ்சம் எடுக்க சிரமமாக இருக்கும். போட்டே இருந்தால் ப்ராக்டிஸ் வந்துடுமா. நான் இது அதிகமாக யூஸ் பண்ணுறது கிடையாது, அதனால் எனக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் விட்ட மாதிரி இருக்குது. ஏன்னா யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறது தான்மா நம்மளுக்கு ஸ்பீடு வரும். இது நான் யூஸ் பண்ணுறதில்ல, உங்களுக்கு போட்டு காட்டுறக்கோசரம் நான் போட்டு காட்டுறேன். மற்றபடி நான் இது எதுக்குமே யூஸ் பண்ணது கிடையாது. இது வந்து அதிகமாக வந்து ஒரு சில ப்ளவுஸில் மட்டும்தாம்மா இதை யூஸ் பண்ணுற மாதிரி வரும். நீங்கள் இது வரலையேன்னு ரொம்ப ஃபீலெல்லாம் பண்ண வேண்டாம். ஏன்னா இது ஆரம்ப காலத்தில் எனக்கே வராமல் தான் இருந்துச்சு. அப்புறம் ஒரே ஒரு ப்ளவுஸ் மட்டும் எங்கள் பொண்ணுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன், அது மாடர்னான சாரிக்கு. மற்றபடி நான் இது யூஸ் பண்ணது கிடையாது. அதனால் எனக்கு இது கொஞ்சமாக டச்சு விட்டங்காட்டி வரமாட்டேங்குது. செயின் ஸ்டிச் ஒன்று தெரிஞ்சாலே போதுமா. இந்த மாதிரி நீங்கள் சுகர் பீடு, சீக்வன்ஸு எல்லாத்தையுமே வச்சு தைக்கலாம். இப்போ பாருங்கள் நான் எப்படி தைச்சிட்டுக்கிறேன்னு. ஒன்று மேலே ஒன்றும் லைட்டாக அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி போட்டே இருக்கணும். சரிங்களா? அப்படியே போட்டு இதே மாதிரி போட்டு வந்திங்கன்னா இது ஒரு லீஃப் டிசைனு, ஒரு ஃப்ளவர் டிசைனு, இந்த ஒரு பட்டர்ஃப்ளை டிசைனு, இதுக்கெல்லாம் பட்டர்ஃப்ளைக்கெல்லாம் ஒரு ஃப்ராக்குக்கெல்லாம் அழகாக போடலாமா. 3D எஃபெக்ட்டுக்கு தனியாக ஒன்று போட்டுட்டு அதை கட் பண்ணி அப்படியே நம்ம வந்து எதில் ஒரு கவுனில் ஃபிக்ஸ் பண்ணலாம், ஒரு ப்ளவுஸில் ஃபிக்ஸ் பண்ணலாம், எல்லாத்துலேயுமே ஃபிக்ஸ் பண்ணலாமா. இப்போ பாருங்கள். ஆனால் எதுவுமே நம்ம வந்து போட்டுகிட்டே இருக்குதாமா அது நம்ம கைவசம் வரும். இப்போ வந்து இது நான் யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆனங்காட்டி எனக்கே இது வரமாட்டேங்குது. அது மாதிரி உங்களுக்கும் வந்து எதுவுமே நீ யூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், போட்டு ட்ரைன் ஆகிட்டே இருக்கணும். அப்போ தான் எல்லாமே வரும். சரிங்களா? நான் உங்களுக்கு சொல்கிறதோடு ஒன்றும் நிற்காம நான் இது உண்மையே எனக்கே இப்போ வரல அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நிரூபித்தே காட்டுறேன். நான் எனக்கு இது வரமாட்டேங்குதுன்னா நான் இது வந்து அடிக்கொருக்க இந்த சீக்வன்ஸ் ஒர்க்கை நான் பண்ணினது கிடையாது. உண்மையை நான் சொல்கிறேன், நான் பண்ணினது கிடையாது. அதனால் எனக்கு வரமாட்டேங்குது. அதுவே நான் ட்ரெயின் பண்ணிவிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தேன்னா இது எனக்கு இப்போது நல்ல லாபகமாக எடுக்கிறதுக்கு வைக்கிறதுக்கெல்லாம் நல்ல லாபகமாக வரும். இப்போ எனக்கு வரமாட்டேங்குதுன்னா இது ஒன்று தான். அதனால் உங்களுக்கு வந்து நீங்களுமே எனக்கு வரலையே அப்படிங்கிற ஃபீலிங் மட்டும் வேண்டாம். சரிங்களா? எல்லாத்துக்குமே எல்லாமே வந்துடாதுமா, எல்லாத்துக்குமே எல்லாமே தெரிஞ்சிடாது. எல்லாமே கற்றுக்கிற போக்கில் தான் வர்றது, ப்ராக்டிஸ் ஆகிறது எல்லாமே. சரிங்களா? இந்த உலகத்தில் எல்லாருமே தெரிஞ்சு எதுவுமே வர்றதில்லை. ஒவ்வொன்றும் கற்றுக்கிற இதுதான். ஒவ்வொருத்தரும் எந்த மெத்தேடு கற்றுக்கிறோங்கிறது ஒன்று இருக்குது, அதே மாதிரி ஹார்ட் ஒர்க்குங்கிறது ஒன்று இருக்குதுமா. எல்லா விஷயத்துலையும் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா அந்த ஹார்ட் ஒர்க்குக்கு தனி மதிப்புண்டு. இப்போ எடுக்கிறதே வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது எனக்கு. பாருங்க, இப்படியே இதையே இப்படியே கொண்டு போயிட்டு அப்படியே உள்ளே கொண்டு போய் ஃபுல்லாக முடிக்கணும். அதான் இதோட ஒர்க். இப்போ இந்த சீக்வன்ஸ் வச்சு த்ரெட்டில் வச்சு சில்க் த்ரெட்டில் வச்சு உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் நாட்டு அந்த மாதிரி மெத்தடெல்லாம் லைனாக வரும் உங்களுக்கு. சரிங்களா? டிசைன் இருக்குது, இது ஒன்று போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு பட்டர்ஃப்ளை டிசைன் இப்படி போட்டுட்டு அது மேலே இது ஃபுல்லாக ஃபில்லப் பண்ணால் பட்டர்ஃப்ளை டிசைன் வந்துடும். இதுலேயே ஃப்ரெஞ்ச் நாட் வச்சு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போட்டு காட்டுறேன்.